கொஞ்சம் சீக்கிரமா போங்க அங்கிள். இன்னும் 10 நிமிஷம் தான் அங்கிள் இருக்குது பிரேயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு. சீக்கிரம் அங்கிள். நான் என்ன பாப்பா பண்றது? உன் கூட ஒரு பையன் வரானே, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். டேய் ராஜு பாருடா, இன்னைக்கு உன்னால தான் நம்ம லேட்டாவே போறோம் போல. என்ன கிளாஸ் ரூம்ல எல்லாரும் வந்துட்டாங்க, இன்னும் ரோஜா தேஜா கீர்த்தில காணோம். ஆலியா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, சீக்கிரம் கிளாஸ்க்குள்ள போ. சாரிங்க மேம், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு நான் கிளாஸ்க்குள்ள போறேங்க மேம். நம்ம ஸ்கூல் இந்த இடத்துல தானே இருந்துச்சு, கிளாஸ் ரூம் தான் மாத்திருக்காங்கன்னு பார்த்தா ஃபுல்லா ஸ்கூலையே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களே. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. நம்ம பிடி சார் இங்க தான் இருக்காரு, அப்படின்னா இது நம்ம ஸ்கூல் தான். நேஹா கொஞ்சம் சீக்கிரமா கிளாஸ்க்குள்ள போமா, இன்னும் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. சீக்கிரம் கிளாஸ்க்குள்ள போ. ஓகேங்க சார். குட் மார்னிங் சார். எனக்கு இங்கே ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் மேம். லண்டனில் நிறையவே பெஸ்ட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும், பட் இந்த இடத்துல இந்த ஒரே ஒரு ஸ்கூல் மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் டோராவை இங்கேவே அட்மிஷன் போட்டிருக்கேன். டோரா உனக்கு இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை தானே? மேடம் நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. இப்போல்லாம் வெஸ்டர்ன் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்கூல்லேயும் ஹைடெக் லேப் இருக்குது, ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குது, கேன்டீன் கூட ஓப்பன் பண்ணியிருக்கோங்க மேடம். இன்னும் கொஞ்ச நாள்லேயே நம்மளுக்கும் ஸ்கூல் பஸ் கூட வந்துடுங்க மேடம். நீங்கள் வேணால் உங்கள் பொண்ணை அந்த ஸ்கூல் பஸ்ஸில் கூட அனுப்பி வைக்கலாம். இட்ஸ் ஓகே மம்மி, நான் இதே ஸ்கூலில் படிக்கிறேன் மம்மி. எனக்கு இதை பார்த்த உடனே எனக்கு இங்கேவே படிக்கணும்னு தோணுது. ஓகே டோரா, இதுக்கு மேலே உன் விருப்பம். ஓகேங்க மேம். இப்போ இங்கே இருக்கிற கிளாஸ் ரூம்லையே நீங்கள் எத்தனை ஏசி ஃபிட் பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு 4 or 5 ஏசி இருக்குமா? மேடம் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம ஸ்கூலில் ஏசிலாம் இல்லைங்க மேடம், ஒன்லி ஃபேன் மட்டும்தான். அப்படி உங்கள் பொண்ணுக்காக தனியாக ஏசிலாம் போட முடியாதுங்க மேம். ஓ மை காட், என்ன சொல்கிறீங்க? ஏசி இல்லாமல் ஒரு ஸ்கூல் இருக்குமா? டோரா நீ ஏசி இல்லாமல் இருப்பியா? மேம் இப்போ வரப்போகிறது எல்லாமே ரெய்னி சீசன் தானே, அதுக்கு எதுக்குங்க மேம் ஏசி? ஃபேன் போட்டாலே ஏசி போட்ட மாதிரி தாங்க மேம் இருக்கும். டோரா ஒரு 5 monthsக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ டோரா. இப்போ வர போகிறதெல்லாம் ரெய்னி சீசன் தானே, அதுக்கப்புறம் வேணால் நான் உனக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்குறேன். ஓகேங்க மேம். மற்றபடி நம்ம ஸ்கூல் பற்றி எதுவும் சொல்கிறது இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே படிக்கிற பசங்க எல்லாமே அவ்வளோ சூப்பராக படிப்பாங்க மேடம். எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துப்பாங்க மேம். இங்கே நியூ அட்மிஷன் போட்டிருக்காங்களே ஒரு ஸ்டூடெண்ட், லண்டன்லேருந்து கூட வந்தேன்னு சொல்லியிருந்தாங்களே, அவங்கள பிரின்சிபல் மேம் கூப்பிட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்கிறீங்களா? ஓ மேடம், நீங்கள் தானே லண்டன்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களை பிரின்சிபல் மேடம் கூப்பிட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக போய் பார்த்துடுறீங்களா? ப்ரேயருக்கு முன்னாடி பார்த்துட்டு போக சொன்னாங்க. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. நீ ராஜு வீட்டு பக்கத்தில் இருப்பியே, அந்த பொண்ணு தானே நீயும் இந்த ஸ்கூல் தானா? நம்ம ஸ்கூல் தானா இல்லை வேற எதுனா ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டோமா? இல்லை போர்டில் பார்த்தா நம்ம ஸ்கூல்ல இருந்தா எழுதி இருக்குது, அப்பனா இது நம்ம ஸ்கூல் தானா? ரொம்ப புதுசாக மாற்றிட்டு இருக்கிறாங்களே. இதை சைக்கிளில் வெளியே விடும் போதே ஒரே தொல்லையாக இருக்குது. ஒன்று சைக்கிள் காணாமல் போயிடுது, இல்லைன்னா சைக்கிள் பஞ்சர் ஆயிடுது. ஏமா பாப்பா, பார்க்கிங் ஏரியான்ட்டு ஸ்கூலுக்குள்ளவே ஒரு தனியாக இடம் இருக்கு பாரு, அங்கே போய் சைக்கிளை விடு, இங்கெல்லாம் விடக்கூடாது. ஓகேங்க சார். பரவாயில்லையே, பார்க்கிங்ன்ட்டு தனியாக இடம் வேற இருக்குதா? யாருதுரா இந்த சைக்கிள்? பார்க்கவே செம்மையாக இருக்குது. நம்ம சைக்கிளும் தான் இருக்குது, பிரேக்கும் இல்லாமல் ஒரு பெடலும் இல்லாமல். யாருமா நீ? சைக்கிளை விட்டுட்டு போகாமல் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறியே, சீக்கிரம் இடத்த காலி பண்ணு. ஓகேங்க மிஸ். இந்த மிஸ் யாரு? பார்க்கவே ரொம்ப புதுசாக இருக்கிறாங்க. ஏஞ்சல் உன் ஸ்கூல் வந்தாச்சு, சீக்கிரமாக கீழே இறங்க ஏஞ்சல். ஓகே மம்மி, ஈவினிங் மீட் பண்ணலாம். ஈவினிங் ஒரு 5 minutesக்கு முன்னாடியே வந்துடுங்க மம்மி, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே டாடா பை பை. ஏஞ்சல் ப்ரேயர் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் சீக்கிரமா உள்ள வா ஏஞ்சல். ஓகேங்க மேம். ஏஞ்சல் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்கம்மா, நீ கிளாஸ்க்குள்ள போ. யார் அது? நம்ம ஏஞ்சல் தானே? ஏஞ்சல் வணக்கம் வணக்கம், என்ன எப்படி இருக்கிற? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி வா நம்ம 2 பேரும் போய் பெஞ்சில் உட்கார். நோ பாரதி, எப்படியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் காலியாக தான் இருக்கும், நான் அங்கவே வந்து உட்காந்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரோஜா தேஜா கீர்த்திலாம் வந்துடுவாங்க. என்ன சொல்ற நீ? ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார போறியா? எப்போவும் லாஸ்ட் பெஞ்ச் தான் நல்லா இருக்கும், அப்பதான் அங்கே ஜாலியாக நல்லா அரட்டை அடிக்க முடியும். பாப்பா, இப்போதான் நாங்கள் தண்ணியை நின்று பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ இங்கேயே வந்து பேசிட்டு இருக்கியா? சீக்கிரம் உள்ள போ. எத்தனை வாட்டி சொல்றது? ஐயா ஐயா, இந்த மிஸ் வேற சும்மா என்னையே திட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்க மிஸ். ஏஞ்சல். பசங்களா, உங்க ஸ்கூலுக்கு கரெக்ட் டைமுக்கு வந்து விட்டுட்டேன் பாருங்க. பிரேயர் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, சீக்கிரமா கீழே இறங்குங்க. அக்கா அக்கா, அண்ணா அண்ணா
கொஞ்சம் சீக்கிரமா வாங்கண்ணா. இங்க வந்து ஸ்கூல்ல பாருங்க எவ்வளவு பெருசா புதுசா இருக்குதுன்ட்டு. எல்லாமே புதுசா மாத்தி இருக்காங்க. சீக்கிரம் கீழே இறங்குங்க. யாருன்னா பேக்க வந்து எடுத்து தாங்க, மேலே வச்சிருக்காங்கல்ல. இருதியா, ஸ்கூலுக்கு வந்துட்டோம்ல, எதுக்கு இப்படி பறக்கிற? எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான், போக போக பாரு நீயும் இப்படிதான் அழுவ. சீக்கிரமா எல்லாரும் ஆட்டோ விட்டு கீழே இறங்குங்க, பிரேயருக்கு டைம் ஆயிடுச்சு பாருங்க. ஹே சூப்பர் ஜாலி, ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஸ்கூல் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. வேற ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு வந்த மாதிரி இருக்குது, புதுசா இருக்குது. என்ன தேஜா, ரொம்ப குஷியா இருக்கு போல. இருதியா, உன்னுடைய பேக்லாம் எடுத்து தரேன். இந்தாதியா உன்னுடைய லஞ்ச் பேக். இந்த பேக்கையும் புடி. இந்த ரோஜா இன்னும் இவ்வளவு நேரம் என்ன பண்றா? இதோ வந்துட்டேன். அங்கிள், ஈவினிங்கும் கரெக்டா இதே மாதிரி வந்துருங்க அங்கிள். கொஞ்சம் முன்னாடியே வந்துருங்க, சரிங்களா? ஓகே பசங்களா, உங்க ஸ்கூல்ல விட்டதுக்கு 15 நிமிஷம் முன்னாடியே நான் வந்துடுவேன். ஆட்டோவை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆட்டோவில் தான் நீங்கள் ஏறணும், சரிங்களா? மாற்றி வேற எதனா ஆட்டோவில் போய் ஏறிட்டு போறீங்க. உங்கள் அப்பா அம்மா என்ன தான் பார்த்து கூட்டிகிட்டு வர சொல்லி இருக்கிறாங்க, சரிங்களா? சரி, சீக்கிரமா உள்ள போங்க, ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சார் சொல்றாருல. ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ நேரம் இங்கேவே நின்றுட்டு இருப்பீங்க? சீக்கிரம் உள்ள போங்க, ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சரி வாங்கப்பா, சீக்கிரமா கிளாஸ்க்குள்ள போகலாம். கிளாஸ்ல வேற எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அண்ணா அக்கா, இன்னும் எவ்வளவு நேரம் இங்கவே இருக்க போறீங்க? எனக்கு கிளாஸ் வேற எங்க இருக்குன்னு தெரியாது, நீங்க தான் காமிக்கணும்ல. சீக்கிரம் வாங்க, உள்ள போலாம். ஏஞ்சல், ஆலியா, எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏஞ்சல் அக்கா, ஆலியா அக்கா, பாத்தீங்களா, நானும் இதே ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்துட்டேன். என்ன ராஜு, உங்க தங்கச்சியும் இதே ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், சீக்கிரமா உங்க பேக்ல எடுத்துட்டு போய் கிளாஸ் ரூம்ல வச்சுட்டு லைன் ஃபார்ம் பண்ணி நில்லுங்க. பிடி சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரின்சிபல் மேம் வந்துருவாங்க. லைன் ஃபார்ம் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிக்க சொல்லுங்க சார். நம்ம தான் ஃபர்ஸ்ட் போல. சரி, முன்னாடியே போய் நிப்போம். எப்பவுமே நம்மளுக்கு லாஸ்ட் தான் கரெக்டா இருக்கும், அப்பதான் நல்லா பேச முடியும். பிரீத்தி, சீக்கிரம் வந்து என் பக்கத்துல நின்னுக்கோ. கண்மணி, நேஹா, ஆலியா, எல்லாரும் லாஸ்ட் லைன்ல வந்து நில்லுங்கம்மா. நீங்களும் ரொம்ப ஹைட்டா இருக்கிறீங்க பாருங்க. இந்த ரோஜாவும் ராஜுவும் எங்க ஃப்ரண்ட்ல நின்னு இருக்காங்களா? டேய் ராஜு, இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கணும். இப்ப பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல நிக்க வேண்டியதா ஆயிடுச்சு. சரி, விடு ரோஜா, எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ற? யாருமா யார் இங்க சத்தம் போடுறது? ஃபர்ஸ்ட் ரோட்ல இருந்து தான் சவுண்ட். இங்க எல்லாரும் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தானே, என்ன எல்லாரும் கும்பல நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா ஹைட் வைஸ் லைன் ஃபார்ம் பண்ணி நில்லுங்க பார்க்கலாம். சீக்கிரம். நியூ ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. எதுக்கு சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இங்க என்ன சத்தம்? இப்பதான் அங்க பேசிக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ள இங்க கூச்சல் போடுறது. உங்களால கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருக்க முடியாதா? இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் விட நீங்க தான் ரொம்ப சத்தம் போடுறது. நேஹா, உன்னுடைய வாய்ஸ் தான் இப்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறது. சாரிங்க மேம், நான் கிடையாது, பின்னாடி பாரதி தான் பேசுறா. நேஹா, என்ன அப்படி என்ன மாட்டி விடுறியா உன்னை? கண்மணி, அந்த பக்கம் பாத்தியா? எல்லாம் புதுசா வந்துக்கிறாங்கப்பா. ஒரு மூஞ்சி கூட எனக்கு பார்த்த மூஞ்சி மாதிரியே தெரியல. எல்லாம் நம்ம கிளாஸா தான் இருப்பாங்களா? பாரதி, கொஞ்ச நேரம் அமைதியா நில்ல, உன்னால நானும் திட்டு வாங்குவேன். ராஜு, தியா எங்கடா? தியா எங்க நின்னுட்டு இருக்கா? ரோஜா, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட்லயே அவ தான் நின்னுட்டு இருக்கா பாரு. தியா, இங்க பாரு. ஷூ பிரின்சிபல் மேம் வந்துட்டாங்க. வாங்க மேம். குட் மார்னிங் மேம். உங்களுக்காக தான் மேம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். நீங்களும் தானே நியூ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை நம்ம ஸ்கூலுக்கு வெல்கம் பண்ணுறேங்கம்மா. ஓகே, உங்களுடைய ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ரொம்பவே ஜாலியாக என்ஜாயாக போகணுன்ட்டு நான் விஷ் பண்ணுறேன். நம்ம ஸ்கூலெல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது நம்ம ஸ்கூல்? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ஓகே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால டீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒர்க்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஜாலியாக இருக்கலாம். அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யூனிஃபார்ம் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிடுங்க. ஹலோ பசங்களா, குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம ஸ்கூல் பற்றி எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஸ்கூல் பற்றி. ஓகே, உங்களுக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ரொம்ப ஜாலியாக போகணுன்ட்டு நான் விஷ் பண்ணுறேன். ஓகே, ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேங்க மேம், ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டாண்டர்டீஸ் அட்டென்ஷன். ஸ்டாண்டர்டீஸ் அட்டென்ஷன். Bye.